Hi friends, welcome to Magil's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு குழம்பு. பாசி பயிரை வச்சு எவ்வளவு ருசியா ஒரு குழம்பு செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு பாசி பயிரை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன். அதுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு மசாலா தயார் பண்ணனும். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஜீரகம், மல்லி, மிளகு, பூண்டு, வத்தல். இதெல்லாம் வந்து சேர்த்து நீ மிக்ஸில வந்து கொஞ்சம் கோசா அரைச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் வெங்காயம், உப்பு, தக்காளி 2, புளி ஒரு எலுமிச்சை அளவு வந்து நான் தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன், எண்ணெய். தாளிக்கிறதுக்கு வந்து இதோட நம்ம உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்க போறோம். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பயிறு குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்து வந்து நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம்ல அந்த பாசிப்பயிரை வந்து ஆட் பண்ணிக்க போறேன். பாசிப்பயிரை ஊற வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரமா வெந்துடும். அதனால தான் நான் ஊற வச்சிருக்கேன். இல்லாட்டி பாசிப்பயிரை ஊற வைக்காம கூட நீங்க போட்டுக்கலாம். இது கூட வந்து நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த பயிரை முங்குற அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியும் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நான் குக்கரை மூடி போட்டு இதை வந்து ஒரு 3ல இருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில், ஸோ 5 விசில் வச்சு எடுக்கிற வரைக்கும் நம்ம அதுக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம அரைச்சிடலாம். நம்ம பாசிப்பயிரை வேக போட்டுட்டோம். அதுக்கு உண்டான மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இது கூட வந்து நான் ஒரு 5 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். அப்படியே ஒரு அரை வத்தல் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை தண்ணியே விடாம நீங்க கொஞ்சம் கோசா அரைச்சிக்கோங்க. உங்க மிக்சியில போட்டு அரைக்கிறதா இருந்தால் பல்ஸ் மோட்ல போட்டு அரைச்சிக்கோங்க, இல்லாட்டி இடிக்கல்ல வச்சு இடிச்சுக்கோங்க. இப்போ பாசிப்பயிறு குழம்பு வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன். அந்த கடாயில வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே அதில் வந்து கொஞ்சோண்டு உளுந்தும் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பும் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிறேன். இது கூடவே வந்து நான் என்ன சேர்த்துக்க போறேன்னா, நான் இன்னைக்கு பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமும் எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் இப்போ கொஞ்சம் வதங்கிட்டு இதோட நான் கொஞ்சம் வத்தலையும் சேர்த்துக்கிறேன். வத்தலையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கோங்க. இதோட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த கொரகொரான்னு அரைச்சி வைக்க சொன்னோம்ல அந்த மசாலா, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு அந்த மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாவை வந்து நம்ம வறுக்கலை, பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து நான் இன்னைக்கு 2 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி சேர்த்த பிறகு தக்காளி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்தாச்சு. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மூடி போட்டு ஒரு தக்காளி, வெங்காயம் எல்லாம் மசிஞ்சு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டு. தக்காளி வந்து நல்லா குழஞ்சு வெந்திருக்கு நம்மளுக்கு வந்து. இந்த நேரத்தில் வந்து நம்ம என்னன்னா, நம்ம அவிச்சு வச்சிருக்கோம்ல பாசிப்பயிறு, அதை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். அவிச்சு வச்சிருக்கிற பாசிப்பயிரையும் சேர்த்து கொஞ்சம் லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஒன்று கரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க. அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு இதோட நம்ம வத்தத்தூள் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் குழம்புக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு வந்து இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம பார்க்கலாம். மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது. நல்லா கொதி வந்துட்டு நேரம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை வந்து தூவி இறக்கிற வேண்டிதான். நம்மளோட ருசியான பாசிப்பயிறு குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிட்டு. நம்ம இதை சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான பாசிப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இதை வந்து நீங்கள் சாதத்தோடு வச்சு நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.